வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். ராகு கேது பேச்சியை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 2025 மூன்றாவது முக்கியமான ஒரு டிரான்சிஷன் ராகு கேது. மே 18 அது டிரான்சிட் ஆக போகுது. நேர்மறையாக சுற்றக்கூடிய கிரகங்கள் இது கிடையாது. எதிர்மறையான நகர்வுகள் தான் ராகு கேதுக்கு உண்டு. எதிர்மறையாக ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எதிர்மறையாக சுற்றக்கூடிய ராகு கேது, மீனமிலிருந்து ராகு கும்பத்துக்கும், கண்ணில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கும் பெயர்ச்சி அடையக்கூடியது 1.5 வருஷம் இருக்கும். 2026 டிசம்பர் 1 வீக் வரைக்கும் ராகு கேது இந்த டிரான்சிட்டை மெயின்டைன் பண்ணும். என்ன பண்ண போகிறாங்க? ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு விசேஷ பார்வை இருக்குது. பட் ராகு கேது நிழல் சாயா அவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அந்த வைப்ரேஷன் வேறு மாதிரி மாறும். எதிர்மறையாக தான் அவங்க பார்வையாக இருக்கும். ஸோ யோகக்காரகனான ராகு என்ன செய்வார், ஞானக்காரகனான கேது என்ன செய்வார்? கொடுத்து கெடுப்பார் ராகு அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. கெடுத்து கொடுப்பார் கேது. அதாவது அதுக்கெலாம் நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோட எண்டில் கொடுத்துட்றேன். இன்னும் ராகுவை பற்றியும் கேதுவை பற்றியும் டீட்டெயில் தகவல்களும் இந்த வீடியோட எண்டில் கிளியராக இன்னும் கொடுக்குறேன். நிறைய உங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணிடுவீங்க. ஸோ உங்கள் சுய ஜாதகம்லேயே ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்யும். காரணம், இந்த சாயாகிரகங்கள் தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை பிரம்மாண்டமாக மாற்றும். அது தலைகீழாக புரட்டி போடும். திடீர்னு பிசுறுபடுத்தும். இதெல்லாம் எப்படி உங்கள் சுய ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கு சில கிளாரிட்டியை நான் வீடியோ ரெண்டில் கொடுத்துறேன் பாருங்கள். www.lifehoroscope.in இந்த ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்மளோடது. நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணுறோம், யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் நம்மளோட டீமுடைய நம்பர்ஸ். ஸோ டீட்டெயிலாக வீடியோவை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிம்மம் அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் அது சூரியனுடைய ஒரு பிரகாசமான ராசி. சிம்மத்துடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். சனி கண்டகத்துலேருந்து அஷ்டமம் ஏதாவது பண்ணிடுமான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா நிறைய பேருக்கு கொடுத்த காமனான மெசேஜே அதான். சிம்ம ராசி அஷ்டம சனி. ஏற்கனவே கடகத்தை நீங்கள் சொன்னதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஏன்னா கடகத்தோட கமெண்ட்ஸை பார்த்துருப்பீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் புலம்பல். அதுக்கு முன்னாடி மிதுனம் சொல்லவே வேணாம், அடி மேல் அடி. அப்புறம் மகரம் இந்த பக்கம் 7 சனியில் அடி. இப்போ சிம்மம் நிறைய பேர் கண்டக சனியே லைட்டாக ஒரு காட்டிட்டார் சனி. இப்போ அஷ்டம சனி போனதுனால ஏதாவது பாதிக்குமான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க. இப்போ ராகு கேது வரும்போது நிறைய பேர் மெசேஜை கொடுத்துருப்பாங்க. ராகு கேது 1 and 7 7னா உங்களுக்கு எதிர்க்கவே. இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க, கதவை திறக்கிறீங்க. நீங்கள் திறந்த உடனே யாரை பார்த்தா சுத்தமாக நம்மளுக்கு ஆகாதுன்னு நம்ம நினைக்கிறோம். நமக்கு சைக்காலஜி. நம்ம ஒரு விஷயத்தை சென்டிமெண்ட்டாக என்ன பண்ணுவோம், நம்ம வெளில போகும்போது ஒரு மாடு அதிர்ஷ்டம், இல்லை ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார், அவரை பார்த்தா ஒரு லக் இருக்குது, இல்லை ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா லக் இருக்குது, இல்லை நமக்கு பிடிச்ச நாய் ஒன்று பார்த்தா லக் இருக்குது. ஏதோ ஒரு சென்டிமெண்ட் நம்ம வச்சுருப்போம். இப்போ இந்த ராகுக்கு இது 1 and 7 வந்துருச்சுன்னா எதிர்க்கேன்னு அர்த்தம். 7னா அவங்களுக்கு ஆப்போசிட். நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, உங்கள் எதிர்க்க ஒருத்தர் நிற்கிறார், அதான் ராகு. அப்படி தான் வரார் பொசிஷனில். ஆன்டி கிளாக் வைஸில் 8லேருந்து 7 ராகு வந்துடுவார். இப்போ கேது ஃபஸ்ட் ஹவுஸ்னால் உங்கள் தலை, உங்கள் அறிவு, உங்கள் மூளை, உங்கள் சிந்தனை, உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன, உங்களுக்கு என்ன தோணுது, மற்றவங்க சொல்கிறது உங்களுக்கு என்ன புரியுது, மற்றவங்க சொல்கிறத நீங்கள் எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா, நெகட்டிவாக எடுத்துக்கிறீங்களா, அதை எப்படி நீங்கள் பர்சீவ் பண்ண போகிறீங்க, அதை நீங்கள் வேறு விதமாக எடுத்துக்கிறீங்களா, எல்லாமே இந்த கேது தான் டிசைட் பண்ணும். இப்போ இந்த நேரம் என்ன சொல்லுதுன்னா, சிம்ம ராசியை சேர்ந்த உங்களுக்கு நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க. உங்கள் நினைப்பையே உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை கொடுக்குற மாதிரி கேது ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கும். சரி, அதையும் தாண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக போகிறீங்க. எதிர்க்க பார்த்தா ராகு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, உங்களை இன்னும் குழப்பம் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ரூட்டை ஆப்ஷனை கொண்டு வச்சுருவார். நீங்கள் இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க மைண்டில், எனக்கு கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை, நான் இன்றைக்கி ஒரு 2 இட்லி சாம்பார் மட்டும் சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப அமைதியான முறையில் போயிடலாம், சாப்பிட்டு கம்முன்னு தூங்கலாம்னு நினைக்கிறீங்க. சப்போஸ் உங்களுக்கு எதிர்க்க ஒரு 10 ஆப்ஷனை கொடுத்து உங்களை குழப்ப விட்டால் என்ன நடக்கும்? நீங்கள் எதை சாப்பிட்றதுன்னு தெரியாது. சப்போஸ் நீங்கள் கேட்டது இட்லியும் இல்லை. இப்போ அந்த 10ல் எதை சூஸ் பண்ண உங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறது தப்பாக சூஸ் பண்ணாமல் பார்த்துக்கணுன்னு தான் நான் சொல்ல வரேன். இப்போ சிம்மம் இந்த ராகுக்கு இது பயிற்சி. ஃபஸ்ட்டு உங்கள் புத்தியை குழப்பம், 2வது உங்கள் மனசை குழப்பம், 2வது தேவையில்லாத சிந்தனையை வர வைக்கும். மற்றவங்க சொல்கிற நல்லது காதுலேயே விழாது, கெட்டது சீக்கிரமாக ஏறிடும். அது உங்களை எமோஷனலாக ட்ரிகர் பண்ணிவிடும். அதனால் உங்களுக்கு சிந்தனை அப்படியே செதற ஆரம்பிக்கும், அந்த கான்சன்ட்ரேஷன் லூஸ் பண்ண வைக்கும். இதுதான் அந்த கேது பண்ணிகிட்டு இருக்க போகுது. இதுதான் ராகு கேதுடைய பேச்சு. இது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணணும்? ஏன்னா இப்போ நம்ம என்ன செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சிம்மத்துக்கு கேது என்ன செய்ய போகுது, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ராகு அந்த பக்கம் 7th ஹவுஸில் நமக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்யறதுக்குனே சில பேரை அது கொண்டு வந்துடும்.
நம்ம ஒன்று நினைக்க, அவங்க ஒன்று செய்ய, நம்ம ஒன்று சொல்ல அவங்க வேறு மாதிரி புரிஞ்சிக்க. அந்த மாதிரி தான் ராகு 7th ஹவுஸில். அதையாவது கொஞ்சம் குரு பார்வை வந்து சாந்தப்படுத்துது. பட் ஆனால் இந்த கேதுவை என்ன செய்கிறது? இது ரொம்ப சிம்பிள். கேது என்றால் எந்த விதமான பற்றும் இல்லாத நிலைன்னு அர்த்தம். இதை தான் வந்து முன்னாடி வந்து சில ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது என்ன ப்ராக்டிஸ்னால், நிசப்தமான இடத்துல, யாரும் இல்லாத நிசப்தமான இடம், இல்லை ஒரு ரூம், அங்கே யாருடைய உங்களுக்கு ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாமல், எந்த விதமான இன்ட்ராக்ஷனும் இல்லாமல், தேவையில்லாத மற்றவங்களோட எதுவும் நீங்கள் பேச்சுவார்த்தையெல்லாம் அமைதியாக கண்ணை மூடிட்டு, காதில் ஏதாவது ஒரு பட்ஸை வச்சுட்டு, ஓகே, ஒரு நல்ல ஒரு இயர் ப்ளக் மாதிரி வச்சுக்கிட்டு கண்ணை மூடிட்டு யார்கிட்டையும் பேசாமல் அமைதியாக உங்களை நீங்கள் உணர 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 இந்த கேது உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் அப்படியே கட் பண்ணி எடுத்துரும். ஸோ நீங்கள் யார், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, உங்களுக்கு மற்றவங்க சொன்னதெல்லாம் என்ன குழப்பம் வருதுன்னு சொல்லி நீங்கள் உணரும் போது, உங்களுக்கு ஒருவேளை ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு சொன்னோம்னா அதை நீங்கள் மனசில் நினைக்கும் போது இந்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் உங்களை விட்டு அப்படியே விலக ஆரம்பிக்கும். மைண்டு ஃப்ரீ ஆகிடும். ஒன்ஸ் உங்கள் மைண்டு ஃப்ரீ ஆகிடுச்சு, உங்கள் தலை வந்து சுத்தமாக ஃப்ரீயாக இருக்குது, மைண்டில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லைன்னா நீங்கள் செய்கிற செயல்களில் பெரிய பாதிப்பு ஒன்றும் வராது. மனிதனுக்கு ஒரு மனிதனுக்கு கையால் ஒரு ஆக்ஷன் தப்பாக போயிடுமா போகாது, காலால் போகுமானா போகாது. மூளை தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கும். அந்த மூளை வந்து இந்த கையை கொண்டு போய் இதில் வெயின்னு சொன்னோம்னா அது ஒரு மிஷின் ஓடிட்டு கையை விட்டோம்னா கட் ஆகிடும், ஃபேன் ஓடிட்டு கையை வச்சோம்னா கட் ஆகும். அது மாதிரி தான் அந்த மூளை என்ன சொல்லுதோ அதான் நம்ம செய்யணும். அந்த இடத்துல தான் கேது வரார். ஸோ அந்த அறிவை எப்போவுமே நீங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் விஷயம். இப்போ சப்போஸ் ஒரு மழை வர வெள்ளக்காலம், அந்த வெள்ளம் வந்து வீட்டுக்குள்ளே வருது, அப்படியே விட்டோம்னா தண்ணி அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். அதை சப்போஸ் அதை கிளியர் பண்ணுற வேலை ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த தண்ணி வரது தடுக்க முடியாது. அது அப்படி சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு டைம் தான் இது. உங்கள் புத்தியில் தேவையில்லாத சிந்தனை வந்துகிட்டே இருக்கும், ஒரு தேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துகிட்டே இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கும். அப்படி தான் ஒரு நேரம் இது. சிம்மம் ஒரு சேலஞ்சிங் பீரியட் இது. இந்த சேலஞ்சிங் பீரியடை நீங்கள் வந்து இந்த சவாலை மேற்கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓவர் கம் பண்ணி வந்துட்டிங்கன்னா யூ ஆர் அ கிரேட் பர்சன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டஃப் டைம். பட் அந்த டைமை ஒருத்தர் வந்து வெல்ல முடியுமா, வெல்ல முடியாதா? வெல்ல முடியும். ஏன் முடியாது? உங்கள் சுய ஜாதகம் வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னா நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணி வர முடியும். அதுக்கு நான் ஒரு சைலண்ட்டான ஒரு டிப்ஸாக நான் கொடுத்துருக்கேன். வாழ்த்துக்கள். நல்லா திட்டமிடுங்க, நல்லா பிளான் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ராகு கேதுவை பற்றின ஒரு கிளியரான வீடியோவை நான் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அதை பற்றின நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா அது தெரியாமல் உங்களுக்கு வந்து இந்த சப்ஜெக்டே புரியாது. ஃபஸ்ட்டு ராகுனா என்ன, கேதுனா ஒரு தனித்தனியாக ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறேன். ராகு இதை வந்து நார்த் நோட் அப்படின்வாங்க. இது ஒரு ஷேடோ பிளானட், ஒரு பிளாக் டாட், ஒரு பிளாக் ஷேட், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துங்க. பட் அதோடைய தன்மை என்ன? ராகு நம்மளுடைய முன்ஜென்மம், நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம எந்த டிஎன்ஏலேருந்து வந்திருக்கோம், நம்ம அப்பா யார், தாத்தா யார், தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அந்த பரம்பரை. ஸோ அந்த பரம்பரையுடைய ஹிஸ்ட்ரி தான் அந்த ராகு கொடுக்கும். ராகுனா நீ யார், உனக்கு முன்னாடி நீ என்னவா இருந்த, முன் ஜென்மத்தில் நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த, உன்னுடைய ஹிஸ்ட்ரி என்ன, நீ அந்த ஜென்மத்தை என்னெல்லாம் கற்று வச்சுட்டு இருந்த, உனக்கு என்ன நாலேஜ் இருந்தது, உன்னோட அறிவாற்றல் என்ன, திறமை என்ன, உன் அதிகாரம் என்ன, நீ ராஜாவாக இருந்தியா, இல்லை நீ ஒரு வியாபாரம் பண்ணியிருந்தியா, நீ இல்லை ஒரு வித்தையை நாலேஜை பேஸ் பண்ணியிருந்தியா, இல்லை உனக்கு வந்து பெரிய விஷயங்கள் தெரியாமே அப்பாவியாக இருந்தியா, இன்னசென்ட்டாக இருந்தியா, என்ன எப்படி இருந்தன்றதை அந்த ராகு வந்து காமிக்கும். அதுதான் அவங்களுடைய ஹிஸ்ட்ரி ரீடிங்னு சொல்லுவோம். அப்போ ராகு அப்படின்னா அதுக்கு பேரே வந்து யோக காரகன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி வந்து யோக காரகன். ஏன் யோக காரகன் அதை சொல்கிறோம்? ராகு தன்னோட ஆசை நிறைவேறினா மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்க வைக்கும். இந்த அமாவாசை நாள் வந்து ராகுக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. அமாவாசைனா என்ன? சூரியனும் சந்திரனும் ஒன்றா ஒரு டிகிரியில் அப்படியே அலைனாய் வந்துடும். ஸோ சந்திரன் தன்னுடைய சக்தியை முழுசாக இழக்கும். அப்போ சூரியன்னா ஆத்மகாரகன். ஆத்மகாரகன்னா முன் ஜென்மத்தில் அந்த ஆத்மாவில் வந்து நிறைவேறாத ஆசைகள் அதை மறுபடியும் பிறவி எடுக்கிறது தான் அந்த ராகுடைய தன்மை. அதுதான் ராகு. ஸோ ராகு ஒரு சார்ட்டில் எங்கே இருக்கோ அது அந்த என்ன மாதிரியான ஆசையை நிறைவேற்றும் இந்த ஜென்மத்தில்ன்றதை காமிக்கும், அந்த ஆர்வத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி ராகு நிறைய பேருக்கு அந்த ராகு கேது தோஷம்னு சொல்கிறோம்ல, 2 8 1 7 ராகு கேது தோஷம்னா என்ன அர்த்தம்? அப்போ தோஷம்னா அது வந்து நமக்கு வந்து ஆசையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது வேணும், அது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், இவ்வளோ வேணும். அது ஏன் கொடுக்குது? அதுதான் அந்த ஃபஸ்ட் ஹவுஸில் ராகு தான் தலைன்னு அர்த்தம். செகண்ட் ஹவுஸில் ராகுனா உங்களுடைய முகம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம், நீங்கள் பார்க்குறது, நீங்கள் கேட்குறது, நீங்கள் முகர்வது,
நீங்கள் ருசிப்பது, நீங்கள் ரசிப்பது, அதெல்லாம் அந்த ராகுடைய தன்மை. அப்போ ராகுனாலே வந்து அதோட ஹிஸ்ட்ரியே வந்து என்னென்னா, உங்களுக்கு தீர்க்கப்படாத கடன்கள், தீர்க்கப்படாத ஆசை, இது கர்மாவுடைய கண்டினியூஷன். இது ராகுடைய மெயின் ரோல். ஸோ இதுதான் ராகு வந்து உங்களுக்கு வந்து அந்த டிரான்சிட் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை காமிக்கும். யோகக்காரகன், பெரிய பணக்காரன், பெரிய புகழ் எல்லாமே ராகு கொடுக்கறது தான். ஏன்னா அது 7 ஜென்மமாக அந்த டிஎன்ஏ அப்படியே வந்துட்டு கேரி ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ தாத்தாவோட சொத்து அப்பாவுக்கு, அப்பாவோட சொத்து உங்களுக்கு. இதுதான் அந்த ராகுடைய தன்மை, கண்டினியூட்டி. சரி, கேது வரும். கேதுவும் வந்து ஒரு அது வந்து சவுத் நோடுன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு ஷேடு தான். பட் கேதுக்கும் ராகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து எண்டு முடிச்சிடுவோம், அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்று இல்லை, இப்போ பிறவியே இல்லைன்னு சொல்கிறோம். என் ஆசையே எனக்கு வேண்டாம், எனக்கு எல்லாமே நிறைவேறிச்சு, சரி இதுக்கு மேலே எதுலேயும் ஆர்வம் கிடையாது, எதன் மீது எனக்கு பற்று இல்லை, எதையுமே நான் விரும்பலை, எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு வந்து அந்த பரம்பொருள் போதும், நான் வந்து இறைவனை நோக்கி போகிறேன், நான் வந்து எல்லையற்ற அந்த பிரபஞ்சத்தில் கூடிய அந்த பரம் சக்தியை வந்து நான் நெருங்க போகிறேன். ஸோ நான் என்ன உணர்றேன், ஹூ ஆம் ஐ, நான் யார் என்று நான் வந்து உணரப் போகிறேன் அப்படிங்கிறது தான் விதின் சொல்லுவோம். எக்ஸ்டர்னல், இன்டர்னல், இது வந்து விதின், உங்களுக்குள்ளே என்னன்றதை உணரக்கூடியது, அதுதான் கேது. இந்த கேது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா, கேதுக்கும் பரம்பரை ஹிஸ்ட்ரி இருக்கானா இருக்குது. இது வந்து ஃபாதர் சைடு ராகுனா மதர் சைடு மெட்டர்னல் சைடுன்னு சொல்லுவோம், அது கேது. பட் கேது அப்படிங்கிற பர்டிகுலர் பிளானட் வந்து எதுக்காக பயன்படுனா, ஒரு மனிதனுடைய ஞானம், ஞான சிந்தனை, தெளிவு, அப்பாற்பட்ட, இப்போ நம்ம டெய்லி எழுந்துக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலை பார்க்குறோம், சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்றுறோம், ஃபேமிலியை பார்க்குறோம், ஏதோ எதுக்காகவும் உழைக்கிறோம், பேருக்காக, புகழுக்காக, வசதிக்காக, சந்தோஷத்துக்காக, நம்ம மனசு, உடம்பு, தேவை எல்லாத்துக்காகவும். இதெல்லாம் இல்லாத அப்பாற்பட்டது இந்த மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது என்ன, விலங்குக்கும் மனிதங்க என்ன தொடர்பு, இந்த மாதிரி இயற்கையை பற்றின சிந்தனை, இறைவனை பற்றின சிந்தனை, ஒரு மாதிரி வித்தியாசமான உணர்வுகள், ஒரு விஷயத்தை உணர்றோம்னு சொல்லாதான் கேது. இப்போ வந்து கடவுளை நீங்கள் பார்த்தியான்னு கேட்டால் யாரும் பார்க்க முடியாது, வெறும் கண்ணுகளால் தெரியாத இறைவன் வந்து யாரும் பார்க்க முடியாது. பட் ஆனால் நான் உணர்றேன், என்னால் ஒரு இறை சக்தியை உணர முடியுது, என்னால் ஒரு பிரார்த்தனையில் வந்து என்னால் எதையும் ஃபீல் பண்ண முடியுது, நான் ப்ரை பண்ணால் எனக்கு கிடைக்குது, நான் வந்து ஒரு டிவைன் எனர்ஜி எனக்குள்ளேயே வந்து எவோக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்டிவாக இருக்குது, என்னோடய சக்ராஸ்லாம் வந்து ஆக்டிவாக இருக்குது, எனக்கு ஏதோ மற்றவங்களுக்கு புலப்படாத விஷயங்கள்லாம் தெரியுது, என்னால் வந்து அதை ஃபீல் பண்ண முடியுது, என்னால் அதை சொல்ல முடியுது, நான் வந்து முன்னாடி யூகிக்கிறேன். இதுதான் கேதுவுடைய வேலை. இதுதான் அந்த ராகு கேதுக்கு வித்தியாசம். அப்போது ராகு கேது வந்து ஒரே ஒரு இப்போ சப்போஸ் அது நீங்கள் இந்து மைத்தாலஜியில் பார்த்தீங்கன்னா, புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா, ராகு கேது வந்து ஒரே ஒரு அசுரன் தான். அந்த அசுரனை வந்து ஒரு கதை மூலயமா வந்து பகவான் விஷ்ணு வந்து அவரை வந்து வெட்டும் பொழுது தலை உடல் 2 பகுதியாக பிரியுது. அதில் வந்து ராகுக்கு வந்து தலை மட்டும் இருக்குது, மனிதனுடைய தலையும் பாம்புடைய உடலும் கொண்டவர் ராகு. ஸோ மனிதனுடைய தலை இருக்குது, என்ன சாப்பிட்டாலும் பசி அடங்காது, ஏன்னா பாம்புடைய உடல் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அதே தான், அந்த ஆசை அடங்கவே அடங்காது. ஆசை அடங்காதவர்கள் தான் ராகுட ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்க. கேது மனிதனுடைய உடல் இருக்கும், ஆனால் பாம்பின் தலை இருக்கும். மனிதனுடைய உடல் எதையுமே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஒரு சர்ப்பம் சாப்பிடக்கூடிய விஷயத்தை வந்து எதையுமே உள்ளே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அதுதான் கேது. கேதுக்கு வந்து அந்த ஞானம் உண்டு, ஏன்னா தலை இல்லை. தலை இல்லைன்னா உங்களுக்கு சிந்தனை இல்லை, சிந்தனை இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத எமோஷன் இல்லை, தேவையில்லாத கோபம் இல்லை, தேவையில்லாத விஷயங்களை ஈடுபாடு இல்லை, தேவையில்லாத ஆர்வம் இல்லை, தேவையில்லாத ஆசை இல்லை. அப்போது அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை தரும். இதுதான் ராகு கேதுவுடைய வித்தியாசங்கள். ஸோ இந்த கிரகங்களுக்கு எதிர்மறையான சுற்று, அது ஆன்டி கிளாக் வைஸில் அந்த 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 பொசிஷனில் எங்கே வருதோ அதுபடி ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இது ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் டாமினேட் பண்ணுதுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. www.lifehoroscope.in இதுலேயும் இதை பற்றின நிறைய தகவலும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஜென்யூனான கமெண்ட்ஸை நீங்கள் வந்து யூடியூப்பில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.